தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 12,500க்குள்ள ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு கேமிங் ஃபோன் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு செட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவோ T4X. இது வந்து ஒரு 5G மொபைல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஸ்பெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 6500 mAh கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 7300 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் உங்களுக்கு ப்ராசஸர் கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமிங் ஃபோனாகவும் இருக்கணும், ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாகவும் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த விவோ மொபைல் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஐக்யூ மொபைல்னால் வந்து ஒரு சில இடத்துல சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. பட் ஆனால் அதுவே விவோ மொபைலாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதோட சார் வேல்யூ செக் பண்ணிப்போம். ஹெட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.985 இருக்குது, சார் வேல்யூ இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.936 இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாங்கியிருக்க மாடலோட ரோம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபுல் பிரைட்னஸ் வைக்கிறேன், உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இதில் மெனுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்றதை வழி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இந்த மேலே இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேணுன்றதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இருக்க செட்டிங்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ப்ராசஸர் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான் 7300 ஆக்டா-கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2.5 GHz வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகுது. 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் தான் நம்ம இந்த மொபைல் வாங்கியிருக்கோம். சரிங்களா? இதில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்து அப்படியே நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மொபைல் ஏன் கேமிங் மோட் மொபைல்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் நிறையவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லைட் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் 4D வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. கேமிங் சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இப்போ ஒரு எனிமி வராங்கன்னா அந்த எனிமியோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தன் ரைட் சைட்லேருந்து வரான், இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து வரான். ஸோ அந்த மாதிரி தனியான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குறது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கால் பிளாக்கு, அதாவது கால்ஸ் வருது கேம் விளையாட்டுருக்கு வந்து பிளாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, மியூட் பண்ணுறது ஆப்ஷன் இருக்குது, பேக்ரவுண்ட் கால்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கேமரா குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் நான் காமிக்கிறேன். இது வந்து 2Xல எடுத்த ஃபோட்டோஸ். ஓகேங்களா? அப்படியே நான் வந்து நார்மலாக காமிக்கிறேன் பாருங்கள். இது நார்மலாக எடுத்த ஃபோட்டோ, இது வந்து 2Xல எடுத்த ஃபோட்டோ, இது வந்து நார்மலாக எடுத்த ஃபோட்டோ. ஸோ நான் கொஞ்சம் ஜூமிங்கில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி எந்த ஒரு அடியுமே வாங்கலை. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா கூட வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் எடுத்தீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு லேகுமே இல்லாமல் ஒரு 4Kல ரெக்கார்ட் பண்ண முடியுது. 4Kல 30 FPS தான், 60 FPS கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாதிரி 1080p இல்லை 60 FPS வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக்கே மோடு மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே புக்கே மோடுன்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் மேலே வச்சு நீங்கள் புக்கே பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா சுற்றி இருக்க பேக்ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடுது. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொக்கையாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் தெளிவாக இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொக்கே மோட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதை வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி ஹரிசாண்டல் எடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள், ரொம்ப கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுத்துருக்கு. அதேமாதிரி வெர்டிக்கல் எடுத்த ஃபோட்டோ பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு ஜூம் ஆகுது, நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த சைட்லேயும் நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தேன் பாருங்கள். ஸோ அந்த மெடிக்கல்ஸுன்றது ரொம்ப கிளியராக தெரியுது பாருங்கள். உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் பகல் எடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வெர்டிக்கல் எடுத்த ஃபோட்டோ, சேம் அதே இடத்துலேருந்து வெர்டிக்கல் எடுத்த ஃபோட்டோ, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மொபைலில் இருக்க கேமரா ஃபியூச்சர் மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4K வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 4Kல 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 1080p 30 FPS, 720pல தான் வந்து பார்த்தீங்கன்னா 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் ஆப்ஷனில் காமிக்கிற பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 720p 1080p ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மோர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. மேனுவலாக 50 மெகா பிக்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறது, லைவ் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இந்த ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோஸ் எடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்டிவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் இப்போ வந்து ஃபில்டரில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் நிறைய இருக்குது. உங்களுக்கு ரெசல்யூஷன் எப்படி வேணும், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஷேக் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த எல்லோ கலர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்குது. அதுக்கு ஷேக் இது ரிமூவர்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கை ஷேக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்ணும். அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது நம்மளுக்கு கிளாரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஷேக் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும்ன்றது உங்களோட இது. அதுமாதிரி லெவல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லெவல் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹரிசாண்டல் ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணுன்றதை இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி மொபைல்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எல்லா ஃபோட்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தான் வந்திருக்கு. நைட்லேயும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீலோடர் ஆப்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி ஒரு சில இருந்தது. ஒரு சிலதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. சரிங்களா, இப்போ இந்த ஆப் ஸ்டோரு இதெல்லாம் பார்த்தோன்னா அன்இன்ஸ்டால் பண்ணல. இது வந்து இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது, மற்றதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. சரிங்களா, ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் எதுவுமே வரல, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் நேற்று சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன், ஆனால் சிம் எதுவும் போடலை. ஏன்னா இது வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால இதை வந்து நம்ம சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம். இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். பட் ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. நான் எதிர்பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதை எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். இதெல்லாம் ரெகுலராக இருக்க மோடு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட்டு, ரெக்கார்டு அனிமேஷன் அதுமாதிரி இன்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே இதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க போல். ஸோ பர்டிகுலர் ஏரியா மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஜிப்பாக கூட ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தோணுச்சு, அதனால் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம், ஹை, லோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. அதுக்கப்புறம் டச் கண்ட்ரோல் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் இன்னொரு ஹைலைட்டாக ஒரு விஷயம் நான் பார்த்துருந்தேன். அதே பர்டிகுலராக ஒரு இடத்த மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை மட்டும் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் வேணுமா, ஹார்ட் வேணுமா, அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ண முடியுது. ஒரு நல்ல விஷயமா இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இங்கே பாருங்கள், காமெடி பண்ணுற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகே, இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காது, ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுது. அதேமாதிரி எய் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, டார்க் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் மோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி சேவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு வேணும். டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கேன் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க. ஸோ QR கோடு மூலிமா எதாவது சர்ச் பண்ணால் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. கேமிங் மோட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரீன் மிரரிங் நிறைய பேர் கேட்பீங்க, ஸ்க்ரீன் மிரரிங் இருக்கா, டிவியில் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னு கேட்பீங்க. ஸோ அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர் பவர் சேவிங் மோட். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்குது, எனக்கு சார்ஜ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த மோடை ஆன் பண்ணிட்டீங்கன்னா வெறும் கால்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து ஒரு மணி நேரத்துலேயே காலி ஆகிடுனா இது ஒரு 4-5 மணி நேரம் நிற்கும். ஸோ அதுக்கு தான் இதில் இருக்க ஹைலைட்டு. வெளியே வரணும்னா எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இது வந்து நார்மல் மோட்லேருந்து அல்ட்ரா பவர் சேவிங் மோடுக்கு ஆப்ஷன் வந்துடுது. ஓகேங்களா, இதில் வந்து வேறு என்ன அடிஷ்னலாக இருக்குது பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. அதுக்கப்புறம் மினி வியூ, இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மினி வியூவை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் சின்ன ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபோன் பெரிய ஃபோனுன்றதுனால ஸோ இங்கேருந்து நம்ம மேலே டச் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. T4Xல வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வேணுன்றாங்க இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Type-C சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லவுட் ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
கால் பேசுகிற மைக் இருக்குது ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் டிஸ்பிளே தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன் இருக்குது. அதேமாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் இருக்குது ஓகேங்களா. மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயர் பிளாஸ்டர் இருக்குது. இது ரெட்மி ஃபோனில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் விவோ ஃபோனில் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு தனியாக ஒரு லைட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரிங் லைட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நோட்டிஃபிகேஷன் லைட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 மெகா பிக்சலு ஒரு இது 2 மெகா பிக்சல்னு நினைக்கிறேன். நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி அதிகமாக வேணும், கேமிங்கும் வேணும், ஆல்ரவுண்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகும். எல்லாருக்குமே இந்த ஃபோன் செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம். ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நம்ம விட்டுட்டோம். அதனால் நம்ம இதில் கவர் பண்ணுறோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7,28,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்சிட்டி 7300 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 7,28,000 கொடுத்துருக்காங்க. 4 nm டெக்னாலஜி 2.5 GHz கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ராப் ப்ரொடக்ஷனு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏஐ எரேசர் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ஆஃப்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் ஆல்ரெடி நான் சொன்னது தான். சூப்பர் நைட் மோடு. ஸோ உங்களுக்கு நைட்லலாம் வீடியோ எடுக்கிறீங்கன்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பொக்கே எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏஐ ஃபோட்டோ என்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 8GB 256GB வரைக்கும் ஃபோன் ஸ்டோரேஜ் இருக்குது. வேணும்னா நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். UFS வந்து பார்த்தீங்கன்னா 3.1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு பென் ட்ரைவ் போடுறீங்க, இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபரிங் பண்ணுறீங்க, எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பென்ட்ரைவில் யூஸ் பண்ணும்போது அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. நியூ அல்ட்ரா கேமிங் மோடு 400% வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 4D கேமிங் வைப்ரேஷன். ஒரு எனிமி வரானா அந்த எனிமியை வந்து நம்மளை அடிக்கும் போது எந்த டேரக்ஷன்லேருந்து அடிக்கிறான்றது நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் மூலியமாகவே தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1050 ஓகேங்களா. இது வந்து 50ன்றது அந்த பிரைட்னஸ் லெவல். நான் இங்கே யூஸ் பண்ணும்போது என்னாலே ஆஃப் பிரைட்னஸ் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி 8GB RAM எக்ஸ்ட்ரா 8GB RAM வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது உங்கள் ஸ்டோரேஜில் இருந்தால் எடுக்கும். அதை பண்ணாதீங்க ஓகேங்களா. அதேமாதிரி ஃபன் டச் OS வந்து பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 years ஆண்ட்ராய்டு அப்டேட்டு, 3 years வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மொபைலோட 3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,128 வந்து பார்த்தீங்கன்னா 13,500 கொடுத்துருக்காங்க. கார்டு ஆஃபர் போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,500 வரைக்கும் வாங்க முடியும். அதேமாதிரி 8,128 இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வச்சு நம்ம பெருசாக எதுவும் யூஸ் பண்ண போதில்லை. ஒன்று அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டோரேஜ் வைஸ் அப்கிரேட் பண்ணிவிடுங்க. 8,256 போயிடுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 6,128 போயிடுங்க. இது ரெண்டு தவிர வேறு எதுவும் வாங்க வேண்டாம் என்ன கேட்டால். ஒன்று இது 1000 ரூபாய்க்காக பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டுறாதீங்க. இல்லை என்னால் இது வாங்க முடியலன்னு நினச்சிங்கன்னா அமேசானில் IQ ஃபோன் இருக்குது. சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஒரு சின்ன மாற்றம் கூட கிடையாது. அது IQ, இது விவோ. ஆனால் ரெண்டும் ஒரே கம்பெனி தான். பேர் தான் மாற்றி மாற்றி வச்சு விற்கிறானுங்க. அது எனக்கு கேட்டால் நல்ல மொபைல் தான். இதில் வந்து நான் ஏன் இதை விவோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா நம்மளுக்கு நியர்பை சர்வீஸ் சென்டர் சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு எதாவது ஃபேஸிங் இஷ்யூ இப்போ ஒரு டிஸ்பிளேவோ இல்லை காம்போவோ ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. அதுதான் என்னோடய ஹைலைட் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB டைமென்சிட்டி. அதை நான் ஆல்ரெடி சொன்னதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.